சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் 164 வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாரிசு வேட்பாளர்களாக களமிறங்கும் நபர்கள் யார் என பார்க்கலாம். சேப்பாக்கம் தொகுதியில் ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின். 54 வயசுல இவனுக்கு சுக்கிரதசை வருது. அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. திருச்சுழி தொகுதியில் தங்கபாண்டியன் மகன் தங்கம் தென்னரசு. ஜாதகத்துல இப்பதானே வந்திருக்கு கட்டத்துல இப்பதான் நீ வந்து சம்பாதிக்கணும் கோடீஸ்வரன் ஆகணும் வந்திருக்கு. அதை நான் செயல்படுத்த போறேன். மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் ராஜனின் மகன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். நம்ம செட்டுகள்லாம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. நீங்க மட்டும் பண்ணையில பண்ணக்காரனா இருங்க. திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் பொய்யாமொழி மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. நம்ம ஊர் நாட்டாமையோட பங்காளி நீ. உன் சன் நம்ம ஊர் கார்பரேட் ஸ்கூல்ல நான் படிச்சேன். எங்க பாட்ட காசை கண்ட இடத்துல நீ இறச்சி விட்டுருக்க. இன்னைக்கு உன்னை செம பெரட்டு விட மாட்டேன். மன்னார்குடி தொகுதியில் டிஆர் பாலுவின் மகன் டிஆர்பி ராஜா. தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? ஆயிரம் விளக்கு தொகுதியில் நாகநாதன் மகன் எழிலன் நாகநாதன். எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. டேய் அண்ணன் மேல செருப்பை வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. திருக்கோவிலூர் தொகுதியில் பொன்முடி மகன் கௌதம சிகாமணி. போன எலெக்ஷன் நான் ஜெயிச்சேன். 50 ஏக்கரா பூமி இருக்குது, மரக்கடை இருக்குது, தவிட்டு கடை இருக்குது. எல்லாத்தையும் வித்து இவனை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். திண்டுக்கல் தொகுதியில் ஐ பெரியசாமி மகன் ஐ.பி. செந்தில்குமார். தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு. அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. விருகம்பாக்கம் தொகுதியில் விக்ரமராஜா மகன் பிரபாகர் ராஜா. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. டி நகர் தொகுதியில் ஜே அன்பழகன் மகன் ராஜா அன்பழகன். ராணிப்பேட்டை தொகுதியில் காந்தி மகன் வினோத் காந்தி. 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம். டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம். கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். வில்லிவாக்கம் தொகுதியில் மோகன் மகன் கார்த்திக் மோகன். என்ன இது இப்ப காலேஜ் பசங்க கட்சியில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம அழகு பையன் 6வது வார்டு கவுன்சிலரா இருக்கான். அப்படியா? தென்காசி தொகுதியில் அன்பகம் கலை மகன் கலை கதிரவன் ஆகிய வாரிசுகளுக்கு திமுகவில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் சட்டம் பேசுறாங்க. ஓட்டே வேண்டாம், எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ, எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி. அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி. அப்படியே பரபரப்பா வந்துருவோம்.